அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் இப்பொழுது எம்.கே. பார்த்திபன் அவர்கள் சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்பட உள்ளது. இப்பொழுது பார்த்திபன் அவர்கள் 5 நிமிடம் சிறப்புரையாற்றுவார். ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி வானிலை கண்டபோதெல்லாம் வானிலை எல்லா உயிரிலும் பின்பற்று வாங்க வள்ளல் மலரடி எல்லா உயிரிலும் பின்பற்று வாங்க எவ்வோயும் தண்ணீர் போல் எண்ண வேண்டும் என்று அன்பு இரக்கம் கருணை மூன்றையும் இவ்வுலகிற்கு 19ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கூடிய திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரை வணங்கி மற்றும் புனித பூமியான வடலூர் நகர மண்ணையும் மேட்டுக்குப்பம் மண்ணையும் வணங்கி நாம் தந்தை மொழியான தமிழ் மொழியும் வணங்கி மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் திருக்கலம்பூர் சன்மார்க்க சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி உங்களுக்கு வந்திருக்கும் அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் வரவேற்று நான் சார்ந்திருக்கும் பாரதூர கிராமங்கள் சார்பாக வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எல்லாம் வள்ளலாரை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டியது, ஏன்னா எல்லாருமே வள்ளலாரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. இதில் நான் போய் கற்பா அகவல் அதை பற்றிலாம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் காலையில நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் நான் அது சம்மந்தமாக பேசுறதுக்குன்றது ரெண்டாவது இருந்தாலும் அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பேசுறேன். ஏன்னா வள்ளலார் கொள்கை என்ன, வள்ளலார் என்ன பாடியிருக்காரு, இந்த சமூகத்துக்கு வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் நீங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க வருஷம் வருஷம் தைப்பூசத்தில் கேட்பீங்க, மாத பூசத்தில் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்போ அதை நான் புதுசான ஒரு கருத்து, வள்ளலார் சம்பந்தமான கருத்துக்களை யாரும் புதுசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் சொன்னதுதான் திருப்பி அவங்களுடைய மாநில சொல்ல முடியுமே தவிர நீங்க வள்ளலார் புதுசா ஒரு கருத்து அதை சொன்னா இது சொன்னாங்களா சொல்ல முடியாது. அவர் சொன்னதான ஜீவகாரணத்தை பற்றி ஒரு மணி நேரமா அவங்க பேசிக்கிட்டாங்க. ஜீவகாரணம் என்னன்னு, அன்புதான் ஜீவகாரணம் எல்லாமே சொல்லிட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப சமீப காலமாக இந்த வள்ளலாரினுடைய அதாவது வள்ளலாரை பத்தி நீங்க கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அது வள்ளலார் வருகை விட்டு 200 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப 201வது வருஷம் வருது. ஆனால் எந்த ஆண்டும் இல்லாமல் வள்ளலார் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய அரசியல் தலைவர் அனைவரும் இந்த ஆண்டு நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் வள்ளலாரை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. அதுதான் அந்த சன்மார்க்க காலம். அவர் சொன்னார் பாருங்க, நல்லவர்கள் எல்லாம் வாழ்வார்கள், அதுவே சன்மார்க்கம். அப்ப நானே முன்னின்று சன்மார்க்கம் நடந்து சொன்னார் பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சன்மார்க்க காலம் வந்துட்டு இருக்கு. இப்ப சமீபமா வள்ளலாரை பத்தி பேசாத தலைவர் யாரா இருக்காங்க சொல்லுங்க. அரசியல் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இப்ப ஏடிஎம்கே திமுக இன்னைக்கு புதுசா அந்த நாட்டை ஆண்டுல கிட்டத்தட்ட 55 ஆண்டு 60 ஆண்டு காலமாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வள்ளலார் இப்ப புதுசா அந்த நாட்டுக்கு வந்தாரா? கிடையாது. 1823. ஆனால் என்றைக்கும் இதுவரை இல்லாமல் இந்த வள்ளலார் பக்கம் இந்த அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வள்ளலாரை பத்தி இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, அதை செய்யணும் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகம் சன்மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வள்ளலாருக்கு 1867 நான் சார்ந்திருக்க பார்வதிபுரம் கிராம மக்கள் கிட்டத்தட்ட 80
அது எத்தனை பேருக்கு தெரியும் கேட்கிறாங்க. வள்ளலாருக்கு இருப்பீங்க இந்த சத்தியநாராயண சபை பெருவெளி 80 காணி நிலம் வந்து அங்க இருக்கிற பாளையபுரம் கிராம மக்கள் தான் புரிந்தாகிறது. இப்ப இங்க வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி பார்ப்போம். அப்ப யாருக்குமே தெரியாதா? எல்லாருக்கும் தெரியல. ஆனா இன்னமும் தெரியாம இருக்கிறாங்க. இன்னமும் இது போல நான் வந்து பாண்டிச்சேரி ஐயாக்குப்பத்தில் ஒரு சன்மார்க்க சங்கத்தில் இது மாதிரி நான் வந்து சிறப்புரையாற்ற போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இது வரைக்குமே எனக்கு தெரியாது, நான் வேட்டவரை ஜமீன் கொடுத்ததாகலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்ப ஒரு 4-5 மாசத்துக்கு அது பேர் பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்ன முகநூல்ல ஒரு பதிவு போறோம். நான் போறேன், அந்த பதிவுல ஒருத்தர் போறாரு, இந்த இடம் உள்ள வேட்டவரை ஜமீன் கொடுத்தது ஒரு 10 நாள் முன்னாடி போறாரு. அந்த பதிவு நான் வச்சிருக்கேன், the land is donated by வேட்டவரம் ஜமீன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போறாரு. அப்ப 1867 கிட்டத்தட்ட 80 காணி நிலம். 80 காணி என்ன? 133 ஏக்கர், 106 ஏக்கர் இடத்த ஒரு விவசாய நிலத்தை கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் தாங்க, அதிகமா யாரும் கிடையாது. எத்தனை பேர்? 39 பேர். ஒரே ஒரு தலித்து மீது எல்லாம் வண்டி இருக்கு. 39 பேரும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் வள்ளலார் சொன்ன உடனே எங்க ஊர்ல வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. ஊர்ல நீங்க வந்து இனிமே பாத்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோயில் வந்து பாருங்க, அந்த மாரியம்மன் கோயில உட்கார்ந்து அந்த மக்களை அழைத்து அவர் சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒருத்தருக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் 106 ஏக்கரை தானமாக கொடுத்துருக்காரு. 106 ஏக்கரை ஒருத்தர் கேட்டு வாங்குறாருன்னா அது நோக்கம் என்ன இருக்கும்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வள்ளலார் கொள்கை இல்லாம மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியும். நீங்க சமீபமா பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, டிவில பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கருத்து சொல்றேன். அப்ப 106 ஏக்கரை 200 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு அந்த காலத்துல வாழ்வாதாரம் என்ன? விவசாயம் தான். அந்த விவசாய நிலத்தை கேட்டு வாங்கியிருக்காருன்னா என்ன நோக்கத்தான் கேட்டு வாங்கியிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்மீகத்துல, எந்த ஒரு ஆன்மீகத்துல பெரிய எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு கோயில் இருக்கு, எவ்வளவு இருக்கு, இவ்வளவு பெரிய இடத்த வந்து கேட்டு வாங்கிட்டாங்க. எங்கே இருக்குல்ல, ஏதாவது அரசு வந்து ஒதுக்கிருக்கோம், அரசு ஒரு பெரிய இடத்தை கேட்டுருமா. ஆனா ஒரு தனிநபர் தன் சார்ந்திருக்கும் கொள்கையை இந்த மக்களிடம் எடுத்து செல்வதற்காக இவ்வளவு பெரிய இடத்த வாங்கினதான் வரலாறு இருக்கா? அது திருஞான சம்பந்தம் வாங்கினா அரசர்கள் கொடுத்துருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் சாதாரண அடித்தட்ட மக்கள் கொடுத்துருக்கா இது வரைக்கும் வரலாறு. அப்ப 106 ஏக்கர் எதுக்கு தேவைப்படுது? இந்த உலகமெல்லாம் சன்மார்க்கத்தை நோக்கி வரும் பொழுது அந்த புண்ணிய நகரமான புண்ணிய பூமியான வடலூர் சத்தியநாராயண சபை பெருவெளிக்கு எல்லாரும் வருவாங்க. அப்ப இந்த இடம் தேவைப்படும். அதான உண்மை. நினைச்சுமா ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம், இல்ல ஒரு 50 சென்ட், ஒரு கோயில் என்ன ஒரு 50 சென்ட்ல கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய இடம் வாங்கிருக்காங்க. பின்னால என்னைக்கு இருந்தாலும் அந்த உலகம் இந்த சன்மார்க்கத்தை நோக்கி வரும். அந்த சன்மார்க்கத்தை நோக்கி வரும் பொழுது இந்த மக்கள் கூடக்கூடிய இடம் சத்தியநாராயண சபை பெருவெளியாக இருக்க வேண்டும். அந்த பெருவெளியில் கூடுவதற்கான இடம் தேவைப்படுகிறது. அதனாலதான் இவ்வளவு பெரிய இடம். பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரம் போடுங்கல்ல, பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா நீங்க மேல ரோட்டு ஓரம் வச்சிருப்பாங்க, உண்டியில பணம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது மாதிரி இருக்கீங்களா? ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள எங்க கிராமத்தை நோக்கிதான் அந்த இடமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் பேர் வந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் அந்த மண்ணை மிதித்து நீ போயிருப்பாங்க. அப்ப அந்த இடம் பெருவெளியா இருக்கணும்ன்ற பார்க்கணும். ஆமா, அதை எடுக்கணும். அப்ப சமீபமாக வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கணும்னு சொல்றாங்க. வள்ளலாருடைய கொள்கைகள் இந்த உலகம் முழுவதும் சென்று அடைய வேண்டும் என்பது எந்த சன்மார்க்க அன்பர்கள மாற்று கருத்து இருக்குமா? சொல்லுங்க. வள்ளலாருடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவணும். அதுல எந்த சன்மார்க்க அன்பர்களும் மாற்று கருத்து கிடையாது. எங்க கிராம மக்களுக்கு அது எந்த மாற்று கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் எங்க இருக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை. நீங்க சமீபமா பார்த்தீங்கன்னா எல்லா சன்மார்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அந்த பெருவெளியில் வரக்கூடாதுன்னு எல்லா சன்மார்க்க சங்கங்களும் சன்மார்க்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, எதிர்ப்பு தெரியுதா இல்லையா? சமீபமா நிறைய. அப்ப என்ன காரணம்?
அது இடம் பெருவெளியா தான் இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 106 ஏக்கரில் அந்த தெய்வ நிலையத்தில் இருக்கிறவங்க 65 ஏக்கர் தான் கைவசம் வச்சிருக்காங்க. எத்தனை ஏக்கர்? 65 ஏக்கர் தான் கைவசம் இருக்கு. மீதி 41 ஏக்கரும் எங்க தெரியல, எங்க தெரியல. அப்ப அந்த 41 ஏக்கர்ல தான் வல்லலார் சர்வதேச மையம் அமைக்கணும்னு நம்ம சொல்றோம். இஸ்லாமியர்களுக்கு மெக்கா எப்படி ஒரு புனித நகரமாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் எப்படி புனித நகரமாக இருக்கிறதோ, ஆன்மீக ஒருமைப்பாட்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வடலூர் ஒரு புண்ணிய நகரமாக இருக்க வேண்டும். அதற்கான இடமாக கட்டாயமாக நாம் மாற்ற வேண்டும். அதுக்கான இடமா கட்டாயம் மாற்ற வேண்டும். அந்த எல்லைக்குள் போனா, எல்லைக்குள் நீங்க உள்ள வரும்போது வடலூர் புனித நகரம் சைவ பூமி உங்களை இதே வரவேற்கிறதுக்கு தான் இருக்கணும். எந்த அசைவ ஹோட்டலும் இருக்கக்கூடாது, எந்த அசைவ கடையும் இருக்கக்கூடாது, எந்த மதுக்கடையும் இருக்கிறது. சுத்தமான சைவ பூமியாக இருந்தால் மட்டும்தான் வல்லநாடு கொள்கை முழுமையாக சென்றடைந்தாக இருக்கும். நான் பேசுறது நிறைய பேசிட்டு இருப்பேன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கு நீங்க முழுதும் என்ன ஏதாவது வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி ஏதாவது விசாரிப்பீங்க அப்படின்ட்டு. அவர் யாரு, என்ன கட்சி இருப்பாரு, அப்படிலாம் பேசுறத விசாரிப்பீங்க. என்ன நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் நான் பட்டணங்கள் வச்சிருந்தேன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கேன். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறது இது எந்த அரசியல் முன்னோக்கம் கிடையாது. சன்மார்க்கத்தை நோக்கி மட்டும்தான் பேசுறேன். நான் சொன்ன கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் உண்மையா நைட்டு இரவு படுத்து சிந்திச்சு பாருங்கள். ஏதாவது தவறு இருந்தால் நீங்க இளங்கோட்டை கேட்டு அவர் செல் நம்பர் வாங்கி எனக்கு நேரடியாக தொடர்ந்து நீங்க என்னை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இந்த திருக்குறள் சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் அனைவரும் நீங்க அகவல் வந்து பெருமாள் அகவல் மட்டும்தான் இருக்கு, 6 திருமுறை இல்ல. எல்லா அதிகாரம் தெய்வ நிலையத்துல இருக்கு. நாங்க வரவிக்க விட்ட நாளப்போ நாங்க முன்னோர் படிக்க போகும்போது அந்த அத்தனை நாளும் அந்த 5வது நாள் ஐயா வரவிக்க விட்ட நாள் அன்னைக்கு அத்தனை ரெக்கார்டுகளை வச்சு பூஜை பண்றாங்க. இருக்கு எங்கேயும் போல 6 திருமுறை இருக்கு. 6 திருமுறை இருக்கு தெய்வ நிலையத்துல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. சிந்திச்சு பேசுங்க. இந்த வாய்ப்பு வழங்கிய இந்த திருக்குறள் சன்மார்க்க சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்ம சன்மார்க்க நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி, வணக்கம்.